நீயே ஒரு சீனை கிரியேட் பண்ணி நீயே பண்ணு அப்படின்னதும் எதிரிகள்லாம் எம்ஜிஆர் அடிக்க ஓடி வராங்க, இவரையும் சந்திராவையும் அடிக்க வராங்க. தோழனாச்சே பயந்துட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்தால் பெரிய வீடு கொட்டா ஒரு கிராமம். ஓடி வந்தால் பெரிய தோட்டம்லாம் துறவுலாம் இருக்கும்போது பெரிய கோழி பண்ணை. ஓடி வந்தது எல்லாம் வரான் பார்க்குற வராங்களோன்னா எல்லாம் வந்தால் டக்குன்னு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாரு. ஒழிஞ்சாங்க கோழி கோ 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 கோன்னு கோழி குஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ என்னடா கோழி சத்தம் ஒருத்தன் வரான். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோழி கத்துது, டக்குன்னு கோழியை அமுக்கிட்டார். அந்த கோழி குஞ்சு ஒன்று கீச்சிங்க டக்குன்னு பிடிக்கிறார். கீங்குதான் வாயில் போட்டு அவன் இப்படி பார்த்தான், சத்தம் போயிட்டான். அப்புறம் கோழியை எடுத்து துப்புனார். ஆக்சுவலாக நடந்தது என்ன தெரியுமா, கோழியை எடுத்தார், வாயில் போட்டார்ல, வாயில் ஆயிருந்து. ஜெமினி கணேசன் சாவித்திரிக்கு லவ் உண்டாச்சு. அது அவன் மாமன் வந்து சௌத்ரின்னு ஒரு மாமன். அவன் என்ன கேரக்டர் சரி கிடையாது. அப்பான்னு தான் சொல்லுவார். அவன் தகாத முறையில் அவளை பழக ஆரம்பித்ததும் சாவித்திரி அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஒரு நாள் நைட்டு ஓடி வந்துடுறான். அந்த கதையில் மழை நாள், சரியான மழை போகும்போது மழையிலே வீடு தேடி ஓடி வந்து என்ன அடைக்கலை யார் தருவான்னு தெரியுமோ, ஜெமினி கணேசன் வீட்டில் போய் கதை தட்டுறான். ஜெமினி கணேசன் ஷூட்டிங் போயிருக்காரு. ஜெமினி கணேசன் மனைவி பொண்ணுங்கள்லாம் அங்கே இருக்காங்க. அங்கே மனைவி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அந்த அம்மா வந்து தான் அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னா, சாவித்திரி, நான் ஜெமினி கணேசனோட பிரிய நாயகி, என்னையை தான் லவ் பண்ணுறாரு, நான் தான் அவரோட கல்யாணம் பண்ணான்னு இருக்கேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு காலை விடுங்கிறான். சரி வாமான்னு தலை தோட்டுமான்ட்டு தன்னுடைய புடவையெல்லாம் கொடுத்து வச்சுட்டு கணேசனுக்கு சொல்லிட்டு வந்துட்டார். அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் சந்திரபாபு 1957க்கு அப்புறமா தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொடிகட்டி பறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வாழ்க்கையை சுற்றி நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. குறிப்பாக அவருடைய கடைசி காலம் வந்து சரியானதாக அமையல அப்படிங்கிறதான் பலருக்கும் தெரியும். இந்த சர்ச்சைகள் தொடர்பாக நம்ம வந்து சந்திரபாபுடைய தம்பி ஜவஹர் அவர்கள்ட்டே வந்து நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். ஆரம்ப காலகட்டத்தில் ஜெமினி ஸ்டுடியோவில் அண்ணன் போய் வந்து கணேசன்கிட்ட வாய்ப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கணேசன் சாரே வந்து பாபு சார்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்குற நிலைமை வந்தது இல்லையா? அதற்கப்புறமா அவங்களோட நட்பு எப்படி இருந்தது, எப்படி போனது? நட்பு ரொம்ப நெருக்கமாயிட்டு. என்னன்னா, ஸ்ரீராம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சொந்த படம்னா தமிழ்நாட்டில் அப்படி அவ்வளோ பெரிய சந்திரலேகாவுக்கு அப்புறமா பெரிய படம் ஒன்று எடுத்தாருன்னா ஸ்ரீராம் தான். ஓகே. ஏன்னா வடநாட்டு நடிகை வைஜெயந்திமாலா வடநாட்டுக்கு போயிட்டாங்க. சவுத்தில் தான் இருந்தாங்க. வடநாட்டில் போய் பெரிய ஸ்டார் ராஜ் கபூர், கிஷோர் குமாரோட நடிச்சிட்டு இருக்காங்க. டாப் ஹீரோயின். மர்ம வீரன் ஒரு படம். ஒரு கோவிந்தராஜன் பெரும் பணக்காரன், ஒரு கிராமத்தில் ஜமீன்தார். அவர் ஸ்ரீராமுக்கு ஃப்ரெண்ட் ஆனார். பண்ணதும் ஒரு பெரிய படம் எடுக்கலாம், பெரிய பட்ஜெட்டில். என்னதும் மர்ம வீரன்னு மார்க் ஆஃப் ஜாரோன்னு இங்கிலீஷ் படத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்க. மர்ம வீரன். ஜாரோ வந்து மோமுடி போட்டு தானே இருப்பான், நீங்கள் கேள்விப்பட்டு. மார்க் ஆஃப் ஜாரோ அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் கதை எடுத்தாங்க. மெயின் ஹீரோயின் வைஜெயந்திமாலா. அப்போ என்ன சம்பளம்? 50,000 சம்பளம். ஸ்டாருக்கு 5,000க்கு மேலே எந்த ஸ்டாரும் கிடையாது. 50,000 வைஜெயந்திமாலாக்கு. ஹீரோ வந்து ஸ்ரீராம். ஃபுல் காமெடி வந்து சந்திரபாபு, தங்கவேல். அண்ணனுக்கு எவ்வளோ சம்பளம் பேசப்பட்டது? அப்போ 15,000 ரூபா. 15,000. ஓகே. மாடர்ன் தியேட்டர்ஸில் கனெக்ஷன் வந்துடும், எப்படி பேசிக்குவாங்க. 15,000 சம்பளம். ஸ்ரீராம் பெட்டு படத்தில் 2-3 சாங். படம் ஆவரேஜாக போச்சு. அதில் சிவாஜி, என்டி ராமராவ், ஜெமினி கணேசன், நாகேஸ்வர் ராவ் எல்லோரும் கெஸ்ட் ரோல் ஆக்ட் பண்ணாங்க. பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம். ஏன்னா ஸ்ரீராமுக்கு ஃப்ரெண்ட் அவங்கெல்லாம். படம் ஆவரேஜாக போச்சு. ஜெமினி கணேசன் அப்போ ஒரு ஸ்டார் ஆகிட்டார். ஓகே. அப்போ அடுத்த படம் என்ன பண்ணாங்க, ஸ்ரீராம் இன்னொன்று எடுத்தார், மாமன் மகள்னு. இவங்க தான் ஸ்ரீராம் ஆக்ட் பண்ணல, ஃபைனான்ஸ் அந்த படத்துக்கு. ஓகே. மாமன் மகளில் காமெடின் ரோல். ஜெமினி கணேசன் ஹீரோ.
இவர் டிஎஸ் துரைராஜ், சந்திரபாபு படமும் சூப்பர் ஹிட். மாமன் மகள் ஸ்டார்டம் இன்னும் தூக்குச்சு. தூக்குனதும் படம் வர ஆரம்பித்ததும் அடுத்தது என்ன பண்ணாங்க, நாடோடி மன்னன், எம்ஜிஆர், மகாதேவி, எம்ஜிஆர் படங்கள்லாம் சூப்பர் ஹிட். எம்ஜிஆரே சொன்னார் மதுரையில் 100வது நாளில், அண்ணன் போல இந்த படத்துக்கு வெற்றி காரணம் என் தோழன் நடிகர் சந்திரபாபு. அவர் நடிக்க இல்லைன்னா நான் நாடோடி ஆகியிருப்பேன். அவர் நடித்ததுனால நான் நாடோடி மன்னன் ஆயிட்டேன். இப்படி சொன்னார். ரெக்கார்டில் இருக்கு. நாடோடி மன்னன் தான் காரணம் என் பாபுவோட. த்ரூ அவுட் 2 சாங் வச்சு த்ரூ அவுட் எம்ஜிஆர் நீயே ஆக்ட் பண்ணு அப்படின்ட்டார். அவரோட சொந்த படம் இல்லையா அது? சொந்த படம். அதில் தான் ஒரு சீனில் பாபு நீயே டைரக்ட் பண்ணிக்கோ, நீயே டைரக்ட் பண்ணல, நீயே ஒரு சீனை க்ரியேட் பண்ணி நீயே பண்ணு அப்படின்னதும் எதிரிகள்லாம் எம்ஜிஆர் அடிக்க ஓடி வராங்க. இவரையும் சந்திராவையும் அடிக்க வராங்க. தோழனாச்சே பயந்துட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்தால் பெரிய வீடு கொட்டா, ஒரு கிராமம். ஓடி வந்தால் பெரிய தோட்டம்லாம் துறவுலாம் இருக்கும்போது பெரிய கோழி பண்ணை. ஓடி வந்தது எல்லாம் வராங்களோன்னா எல்லாம் வந்தால் டக்குன்னு இடத்துல ஒழிஞ்சிக்கிறார். ஒழிஞ்சாங்க கோழி கொன்னு கோழி கூச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ என்னடா கோழி சத்தம், ஒருத்தன் வரான். இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கோழி மாதிரி குளிஞ்சு என்ன பண்ணால் ஒரு கோழி கத்துது. டக்குன்னு கோழியை அமுக்கிட்டார். அந்த கோழி குஞ்சு ஒன்று கீச்சிங்கள டக்குன்னு பிடிக்கிறார். கீங்குதான் வாயில் போட்டால் கம்முன்னு இருந்த அவன் இப்படி பார்த்தான். சத்தம் போயிட்டான். அப்புறம் கோழி எடுத்து துப்புனார். ஆக்சுவலாக நடந்தது என்ன தெரியுமா, கோழி எடுத்தார், வாயில் போட்டார்ல, கோழி வாயில் ஆயிருந்து பேண்டுட்டு உள்ள புருக்குன்னு. நாம் என்ன பண்ணுவோம், கேமரா போயிட்டுருக்குன்னு பேசாமட்டார். அது புறக்குன்னு பேசாமட்டார். உள்ள வாய் நிறைய மலம் இருக்குது. கோழி பறந்துனதும் கட்டுனாங்க. அப்புறமா தண்ணி விட்டு வாய்க்கு பிடிச்சாங்க. அங்கே எம்ஜிஆர் என்ன பண்ணா வாயில், என்னப்பா நீ என்ன ஆக்டர், இதுதான்டா அப்படி ஆக்ட் பண்ணி காட்டினார். படம் சூப்பர், சில்வர் ஜூப்ளி படம். காசு வந்ததுன்னா 1,00,000 ரூபா கொடுத்தாரு. படம் இட்டு ஆனதுக்கப்புறம் மொத்தம் பேசுனது 40,000 தான். 1,00,000 கொடுத்தார் எம்ஜிஆர். அப்போ தான் அடையாறில் கிரீன்வேஸ் ரோடு 1 ஏக்கர் 20 கிரவுண்ட் லேண்ட் வாங்கினார். ஓகே. கிரீன்வேஸ் ரோடு இன்றைக்கி என்ன விலை, 15 கோடி ரூபா ஒரு கிரவுண்ட். 20 கிரவுண்டு 30 கோடி, 300 கோடி இன்றைக்கி. தட்டுங்கள் மாடி விட்டு படம் எடுக்கிறதுக்காக கணபதி முதலியார்கிட்ட கடன் வாங்கினார் 2,00,000 ரூபா அந்த வீடை மார்கேஜ் பண்ணி. எம்ஜிஆர் கோஆப்ரேட் பண்ணல, படம் எடுக்கலை, ப்ராப்பர்ட்டி போயிட்டு. இன்றைக்கி 300 crore. ஆமாம், 1 ஏக்கர். என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருந்த வாழ்ந்த மனுஷன். இட்டாலியிலேருந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. இட்டாலியிலேருந்து மார்பிள், டைல்ஸ், குக்கிங் ரேஞ்ச் என்னென்னா மைக்ரோவன், அது வாஷிங் மிஷினு, அது ஸ்டவ், இது எல்லாம் ஃபாரின். எல்லாமே ஃபாரின். எல்லாமே கிரகப்பிரவேசம் தான் பண்ணல போல். படம் நின்று போச்சு. அப்படியே உட்கார்ந்தார். இந்த படம் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஜெமினி கணேசனுக்கும் அண்ணனுக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஜெமினி கணேசனுக்கு அப்போ கார் கிடையாது. என்ன படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சார்? அப்போ மாமன் மகள். ஜெமினி கணேசன் தான் ஹீரோ. அப்போ ஜெமினி ஸ்டுடியோவில் ஸ்டண்ட் ஸ்டோம்னு ஒரு ஆக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் அவர். அவர்கிட்ட புல்லட் பைக் இருக்கும். அந்த புல்லட் பைக்கில் தான் ஜெமினி கணேசன் வருவார். பைக்கை எடுத்துகிட்டு வருவார். வந்துட்டாக்கா வீட்டிலே உட்காந்துட்டு கோழி, மீன், ட்ரிங்க்கு எல்லாம் சாப்பிடுவார். ட்ரிங்க் நல்லா சாப்பிடுவார். 2 பேரும் நல்லா ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு சுற்றுறதுன்னா ஜாலி. ப்ளே பாய் தானே, கண்ட இடம் இப்படி டெய்லி. இது சான்ஸே கிடையாது ஜெமினி கணேசன். இப்படி தான் இருந்தா. இப்படி இருக்கும்போது பழகும்போது சான்ஸு ஜெமினி கணேசன் வாங்கி கொடுக்குறாரு.
மணமகன் தேவைக்கு அப்புறம் மாமன் மகள், மாமன் மகளுக்கு அப்புறமா மணமகன் ஸ்ரீராம் படம், அப்புறமா சரோஜா தேவியோட ஒரு படம், எல்லாம் ஜெமினி கணேசன், எல்லாமே ஹிட்டு. அந்த எல்லா படங்கள்லையுமே சந்திரபாபு சார் இருந்தார். சந்திரபாபு எல்லாத்துலேயும் இருந்தார். பாட்டு எல்லாம் படம் எல்லாம் ஹிட்டு. ஆடிப்பெருக்கு ஜெமினி கணேசன் ஹிட் சாங், அதில் எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாமே. சரோஜா தேவி, தேவிகா, ஜெமினி கணேசன், சந்திரபாபு இப்படி ஆக்ட் பண்ண படம். இவங்க நல்ல பழக்கம் ஆனது தான். ஜெமினி கணேசனோட வருவார், வீட்டுக்கு வருவார். எங்கள் வீட்டு மாடு அப்போ பீமனம கார்டன் ஸ்ட்ரீட்டில். அப்போ கணேசனுக்கு 9292 ப்ரிஃபெக்ட் ஃபோர்டுன்னு ஒரு கார் வாங்கினார். ஓகே. இன்னும் ஜெமினி கணேசன் வீட்டில் இருக்க அந்த காரு, ப்ரிஃபெக்ட் ஃபோர்டுன்னு ஒரு காரு. அந்த காரில் வருவான் ஜெமினி கணேசன். அவர் வருவார், அண்ணன் கூட இப்போ சுற்றுவாங்க, வெளியே வருவாங்க. இப்படியே இருக்கும்போது ஜெமினி கணேசன் சாவித்திரிக்கு லவ் உண்டாச்சு. அது அவன் மாமன் வந்து சௌத்ரின்னு ஒரு மாமன். அவன் என்ன கேரக்டர் சரி கிடையாது. அப்பான்னு தான் சொல்லுவார். அவன் தகாத முறையில் அவளை பழக ஆரம்பித்ததும் சாவித்திரி அங்கேருந்து ஓடி வந்துடுறான். ஒரு நாள் நைட்டு ஓடி வந்துடுறான். கதையால் மழை நாள், சரியான மழை போகும்போது மழையிலே வீடு தேடி ஓடி வந்து என்ன அடைக்கலை யார் தருவான்னு தெரியுமோ, ஜெமினி கணேசன் வீட்டில் போய் கதை தட்டுறா. ஜெமினி கணேசன் ஷூட்டிங் போயிருக்காரு. ஜெமினி கணேசன் மனைவி பொண்ணுங்கள்லாம் அங்கே இருக்காங்க. அங்கே மனைவி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. அந்த அம்மா வந்து தான் அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னா, சாவித்திரி, நான் ஜெமினி கணேசனோட பிரிய நாயகி, என்னை தான் லவ் பண்ணுறாரு, நான் தான் அவரோட கல்யாணம் பண்ணான்னு இருக்கேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு காலை விடுங்கிறான். சரி வாமான்னு தலை தோட்டுமான்ட்டு தன்னுடைய புடவையெல்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டு கணேசனுக்கு சொல்லிட்டு வந்துட்டார். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜெமினி கணேசன் அவர் ஒன்றாவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் திருமணம் பண்ணிட்டாரா சாவித்திரியா? திருமணம்ங்கிறது ஐயரை வச்சு, கோயிலோ சர்ச்சோ மசூதியோ, நான் ஐயருங்க சாமியாரை வச்சு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணது தான் கல்யாணம். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணாங்கன்னு கல்யாணம் பண்ணலை, இணைச்சிக்கிட்டாங்க. கல்யாணமே கிடையாது. லீகலி தே ஆர் நாட் வைஃப். ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு அந்த அம்மா கல்யாணம் ஆகி இருக்கா, அங்கே பொண்ணு பிள்ளைங்களோடு இருக்கா. ஜெமினி கணேசனுக்கு ஏற்கனவே ஒய்ஃப் இருக்காங்க. ஹவு கேன் யூ மேரி லீகலி? சும்மா தப்பாக சொல்ல வேணும்னா ஒப்பாட்டியாக தான் வைக்க முடியும் வழிய, மனைவியாக வைக்க முடியாது. பட் தே ஆர் லிவிங் டுகெதர். மாடர்னாக கொஞ்சம் ஸ்டைலாக சொல்கிறாங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணல, வி ஆர் லிவிங் டுகெதர். ஏன்னா கூத்தியார் கேட்டால் லிவிங் டுகெதர், தே வேர் லிவிங் டுகெதர். சாவித்திரியே அப்போது உச்சத்தில் தான் இருந்தாங்க இல்லையா? படம் நிறையா படம் வந்ததும் சென்ட் ஆஃப் ரோட்டில் பங்களா வாங்கிட்டாங்க, அங்கே தாங்கிட்டாங்க. ஜெமினி கணேசன் அங்கேயே தான் இருப்பார். எங்கே இருப்பார்? சாவித்திரிக்கு எப்போமெல்லாம் படம் புக் ஆகுதோ அப்போம்லாம் அங்கே இருப்பார். அட்வான்ஸ் வாங்குற தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த புத்தி உள்ள பிராமண புத்தி, பணம் இல்லை, பணத்துக்காகத்தான் அங்கே நிற்பார். அட்வான்ஸ் வாங்கிட்டு ஃபுல் பேமெண்ட் வந்ததும் அங்கே போக மாட்டார், பணத்தை வசூல் பண்ணுறதுல தான் இருப்பார். அந்த வசூல் வாங்கி தான் கொடைக்கானலில் ஒரு வெள்ளைக்காரன்ட்டு ஒரு பங்களா வாங்கினார். பெரிய பங்களா இன்றைக்கும் இருக்குது. கமலாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவர் டாக்டர், அவங்க அந்த அம்மா தான் பார்த்துட்ருக்காங்க. கமலா செல்வராஜ் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர், ஏற்கனவே ஒரு நல்ல பழக்கம். இப்போ வந்து சாவித்திரி அவர்கள் வந்து ஜெமினி கணேசன் உண்மையாக லவ் பண்ணாங்க. ஆனால் ஜெமினி கணேசன் சாவித்திரி உண்மையாக லவ் பண்ணாங்க. அவனுக்கு 10ஓட 11 அவன் எத்தனை பேர் அவனுக்கு காதல் மன்னன்னு பேர் அவனுக்கு. எத்தனை பேர் அவனுக்கு, 1 2 எத்தனை பேர்? நான் லிஸ்ட்டு வைப்பேன். அத்தனை பேர் அவனுக்கு, அத்தனை பேர். ஏற்கனவே சாவித்திரிக்கு முன்னாலே அவனுக்கு புஷ்பவல்லியோட பழக்கம். ஜெமினி ஸ்டுடியோவில் இருக்கும்போது ஜெமினி வாசன் தான் வச்சுருந்தார் புஷ்பவல்லியை. இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜரை போயிட்டு வரும்போது இவன் ஆள் நல்லா இருப்பானா, பழக்கம் ஆகிட்டு ரேகான்னு ஒரு பிள்ளைய பார்த்தார். அவள் தான் டாப் ஸ்டார் பாலிவுட்டில் பெரிய ஸ்டார் ஆகிட்டா. அவள் கணேசனை கேர் பண்ணவே மாட்டான், இப்படி துரோகம் பண்ணிட்டான். நான் ஏற்கனவே அந்த ப்ளே பாய் வனஜான்னு ஒரு
ஃபிலிம் ஸ்டார், ஜெமினி ஸ்டுடியோவில் பெய்ட் அப் சேலரி. அது வாசன்ட செட்டப் பண்ண ஆள், அதையும் இவர் தான் வச்சுருந்தார். ஒரு பொம்பளை விட மாட்டார், எல்லாருடையும் அஃபேர். இது மாதிரி இவனுக்கு ஒன்று 10ஓட 11 பணத்தை வசூல் பண்ண வேண்டி இவர் வரைக்கும் நிறையா சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்க. ஜெமினி கணேசன் சார்மையாக இருக்கனால அவங்களும் விருப்பப்பட்டு தான் அவர் கூட அவரும் நல்ல நேர்மையாக இருக்கானேன்னு இருந்தான்னா வீட்டுக்கே வர்றதில்ல. எப்படி பாபுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவா, பாபு இங்கே தானே கிடக்குறான், அண்ணன் கூப்பிடுப்பா அவரை, அண்ணன் அந்த வந்துட்டுருக்கேன். நான் அவனுக்கு சாவித்திரிக்கே தோணலையா எப்போவுமே ஒரு கரெக்டாக வந்து அட்வான்ஸ் வாங்கும்போது வந்துடுறாரு? தெரியுது, அண்ணன்ட்ட சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ தான் வருவார் என் வீட்டுக்காரர், அப்போ தான் நான் பார்க்க முடியும், மற்ற நேரத்தில் நான் பார்க்க முடியாது. அட்வான்ஸும் ஃபுல் பேமெண்ட் வந்து நான் சொல்லுவேன், 40,000 வந்துடுச்சுன்னா உடனே வந்து வாங்கிட்டு போயிடுவார். மற்றபடி வரவே கிடையாது. இவங்களோட தனிப்பட்ட செலவுக்குலாம் என்ன பண்ணுவாங்க சாவித்திரி? அவங்களுக்கு பணம் இருக்குது, அந்த கொஞ்சம் பணம் கையில் கொடுப்பார்ல, இவருக்கும் பணம் இருக்குல்ல, நகையெல்லாம் நிறைய இருக்குது அவர்கிட்ட. எல்லா பணமும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பணம் ஓரளவு 10,000 கையில் கொடுத்துட்டு தான் வந்துடுவார். நன்றி சார். நமக்கே நன்றி.